சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையில் இருக்க முக்கியமான தேட்டர்களில் ஒன்றான ஆல்பர்ட் தேட்டருக்கு தான் வந்திருக்கோம். சென்னையில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே கனெக்டடாக இருக்கக்கூடிய தேட்டர். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். இந்த தேட்டர் ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட 42 வருஷம் ஆயிடுச்சு. ஆல்பர்ட் தேட்டரு 42 வருஷமாகவும் நீங்கள் தான் மேனேஜராக இருந்திருக்கீங்க அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ ஆல்பர்ட் தேட்டரை பற்றி ஒரு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தா போதும் அப்படின்றது தான் ஐடியா சார். ஸோ ஆல்பர்ட் தேட்டர் உருவான கதையை பற்றி சொல்லலாம் சார். 84 கட்டியிருக்காங்க இல்லையா சார்? 84 உருவாச்சு. அப்போ வந்து தியேட்டர் இருந்து அப்போ மீடியமாக தியேட்டராக இருந்தது சென்னை முழுக்க. புது தியேட்டர் அப்போ கிடையாது. அப்போ எல்லாமே ஒரு 20 வருஷம் போஸாக தியேட்டராக ரன்னிங் இருந்தது. அப்போ எங்கள் ஓனர் வந்து கொழும்புலேருந்து வந்தோடனே அவங்க என்ன தியேட்டர் பிளான் பண்ணாங்கன்னா, தொழிலே கடன் இல்லாத தொழில்னா அது தியேட்டர் ஹோட்டல் தான். வரும்போதே டிக்கெட் தான் உள்ளே வரணும், ஹோட்டலில் சாப்பிட்டு பில் பே பண்ணிடணும், கடன் கிடையாது. அன்னைக்கு கேஸ் அன்னைக்கு பார்த்துடலாம், ரொட்டேஷன் கிடையாது. அதனால தியேட்டர் பிசினஸ் ஓனர் செலக்ட் பண்ணாங்க. அவங்க வத்தல் வியாபாரம் பண்ணி சுகர்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. எக்ஸ்போர்ட் வியாபாரி அவங்க ஹோல்சேலில் பண்ணாங்க. கொழும்புக்கு ஆஸ்திரேலியா எக்ஸ்போர்ட் பண்ணி பெரிய ஃபேமஸாக அவங்க நம்பர் 1 அவங்க இருந்தாங்க. சிமெண்ட்லாம் அப்போ டிமாண்டு, இவங்க தான் ஹோல்சேல் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆசை தியேட்டர் கட்டணும்னா எளிய மக்களுக்கு நமக்கு ஒரு பொழுதுபோக்கு வந்து எளிமையான பொழுதுபோக்கு தியேட்டர் தான். நமக்கும் கடன் கிடையாது. ஆனால் அன்னைக்கு வியாபாரம் அன்னைக்கு பார்த்துடலாம். அது எய்ம் வச்சா தியேட்டர் ஆரம்பிச்சாங்க. அப்போ தியேட்டர் கட்டும்போது அப்போல்லாம் இந்த கீழே பார்க்கிங் விட்டு கட்டுனது எங்கள் தியேட்டர் தான். கீழே பார்க்கிங் வச்சு ஃபஸ்ட்டு பார்க்கிங் வச்சு கட்டுனது. அதை பிளான் பண்ணி நல்லா செலவு பண்ணாங்க. அப்போயே கிட்டத்தட்ட பெரிய அமௌண்ட் செலவு பண்ணி கிராண்டாக கட்டினாங்க. கட்டி ஒரு 5 வருஷம் கட்டி அப்போ லாஸ்ட்டில் 84 தியேட்டர் ஆரம்பித்தோம். 5 வருஷம் கட்டினாங்களா சார் இந்த கட்டடத்தை? கட்டும்போது அப்போ இது பெரிய ஐஸ் ஃபேக்ட்ரி. அப்போ இது குளம் ஐஸ் ஃபேக்ட்ரி வந்து அப்போ சிட்டியில் இங்கே ஐஸ் ஃபேக்ட்ரி இங்கெல்லாம் வந்து ஐஸ் ஃபேக்ட்ரி இங்கே வச்சுருந்தாங்க. ஓனர் வச்சுருந்தாங்க. ஓ, இவர் தான் வச்சுருந்தாங்க. ஆமாம், ஐஸ் ஃபேக்ட்ரி அவங்க தான் ஓனர். பில்டிங் வாங்கும்போது சேர்த்து வாங்கணும். இங்கே தான் எல்லா சப்ளை ஐஸ் சப்ளை இங்கே ஆகும். அப்போ அது நம்பர் 1 அவங்க தான் ஐஸ் ஃபேக்ட்ரி. அதை ஆரம்பித்து இந்த இடத்துக்குள்ள தியேட்டர் கட்டணும் ஆரம்பித்த உடனே நல்லா 5 வருஷத்துக்கு அப்புறம் அது கிராண்டாக பண்ணிட்டாங்க. கேட்ட உடனே அப்போ எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாதனால அவங்க வர முடியல. அவங்க தான் இன்வைட் பண்ணிடணும் திறக்கிறதுக்கு. அப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால அங்கே வர முடியலன்னு முப்படா ஐயா வந்து திறந்தாங்க. அப்போ வந்து சினிமாவில் அப்போ ஒரு ஃபார்மில் உண்டு. மோன் ரோடு, பொர்சவாக்கம், நார்த்து மெட்ராஸு, கோடம்பாக்கம் 4 ஏரியா தான் சினிமா ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ சட்டம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம்னா மோன் ரோடில் ஒரு பிரிண்ட் போடுவாங்க, பொர்சவாக்கம் ஒரு பிரிண்ட் போடுவாங்க, வடசென்னை பிரிண்ட் போடுவாங்க, அங்கே சவுத் மெட்ராஸ் போடுவாங்க. 4 பிரிண்ட் தான் போடுவாங்க. 4 ஏரியா தான் படம் ரிலீஸ் பண்ணி வேற ரிலீஸ் ஆகாது. இது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மற்ற தேட்டருக்கு. அப்போ ரூல்ஸ் அப்பெல்லாம் சினிமா ரூல்ஸு ஒரு விதியே தான். தேவி தியேட்டரோ அலங்காரோ அங்கே போடுவாங்க. அந்த பக்கம் அபிராமி சங்கம் அது போடுவாங்க. அந்த பக்கம் பாரத் மகாராணி போடுவாங்க. அங்கே உதயம் கமலா இந்த மாதிரி தான் ரூல்ஸ். அப்போ நாங்கள் தியேட்டர் கட்டணும் போது யாரும் எங்கள் படம் தர மாட்டாங்க. படம் தரலையா? ஏன் தியேட்டர் பிரம்மாண்டமாக இருக்குது ஜோர்னா ஒரு இல்லை. இப்போ தியேட்டர் மேண்டாங்க ஒழிய சினிமாவில் பெரிய ஆளுக்கெல்லாம் படம் தரல. ஏன்னா இது நடுவில் இருக்குது. இங்கே படம் போட்டோம்னா பொர்சவாகம் பாதிக்கும், பாதிக்கும் உண்டு. அவங்களுக்குள்ள ஒரு கற்பனை. அவங்க யாரும் ஒரு வருஷம் அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அப்போ அந்த ஒரு வருஷம் வந்து ரிலீஸ் ஆன படங்கள் தான் இங்கே போட்டுட்டு இருக்கீங்க. அப்போ இல்லை ஃபஸ்ட்டு ஹிந்தி படம் போட்டோம். ஆஜிகா வாசம் ஹிந்தி படம் போட்டோம். அந்த படம் நல்லா 100 ரூபா படிச்ச படம். காம்சோர் பேபி ஆர்பிட்லையும் ஆஜிகா வாசம் ஆர்பிட்லையும் போட்டோம். இந்த ஃபஸ்ட் ஹிந்தி படம் போட்டோம். தமிழ் படம் கிடைக்கல. வைத்தியகாத் தான் படம் கேட்டோம். அவங்க வந்து இல்லை சார் நாங்கள் ஆல்பர்ட்டில் அங்கே அலங்காரம் போட்டோம், இங்கே அந்த பக்கத்தில் அபிராமி போட்டோம், அப்படி இங்கே நடுவில் முடியாது. தியேட்டர் வேலை பார்த்து நல்லாக்கும் பாராட்டு போகிறாங்க. படங்க மட்டும் உங்களுக்கு தரமாட்டாங்கன்னா அந்த விதியை மாறவில்லை அவங்களுக்கு. புரியுது. ஓனர் சொன்னாங்க அது இப்போ படத்தை விலைக்கு வாங்கிடுவோம், இப்போ தரமாட்டாங்கல்ல, நம்ம யாரும் ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு. முன்கணி நீர் வந்தால் படம் முதல்ல போட்டோம். ரஜினி படம் தமிழ் படம் தான் முதல்ல போட்டோம். அது வந்து அந்த க்ரௌட் நல்லா ஃபார்ம் ஆச்சு. அப்போ அந்த இங்கிலீஷ் படம் போட்டான் 7 டெம்பிள் பெருசாக போச்சு. 7 டெம்பிள் இங்கிலீஷ் படம் 100 போச்சு என்கிட்ட. தமிழ் படம் ஃபஸ்ட்டு ரஜினி படம் தான் போட்டோம். முன்கணி நீர் விழுந்தா பாலுமேந்தா படம் அது நல்லா போச்சு.
எங்களுக்கு ஒரு 25,000 நஷ்டம் ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி படம் வாங்கி போட்டோம், நஷ்டம் ஆகி போச்சுண்ணா. நான் சொன்னேன், நஷ்டம் பற்றி கவலைப்படாதீங்க, அடுத்த படம் வாங்குங்க, நஷ்டங்கிறது சகஜம், நான் பார்த்துக்கிறேன், தேட்டர் நிப்பாட்டணும், அடுத்து படிக்காதவனுக்கு கேளுங்க. நான் உடனே நான் நேராக படிக்காதவனுக்கு ஜிவி சார் தான் அப்போ படம், ஓகே, தமிழ்நாடு ரைஸ் அவர் தான் வச்சிருந்தார். ஈஸ்வர் ப்ரொடக்ஷன் வந்து ஓனர். அது படத்தை விலைக்கு வாங்கினது, தமிழ்நாடு முழுக்க வாங்கினது ஜிவி தான். ஜிவி சார் தான் எல்லா ரீல்ஸு. ஜிவி சாரை போய் பார்த்தோம். உடனே இந்த மாதிரி சார் படிக்காத மோகன் சார், இல்லை அவங்க மோகன் ரோடில் தப்பாக நினைப்பாங்களே, தப்பாக நினைப்பாங்க, என்ன ரேட்டு, மோகன் ரோடுக்கு சேர்த்து ரேட்டு தரேன் அப்படி சொன்னோடனே, சரி 1.5 லட்ச ரூபா தேட்டர் போட்டோம். 1.5 லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ண அங்கே பேமெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு போஸ்ட் மட்டும் வச்சாச்சு. அதை ஒரு சிட்டி ஏரியா ஒரு பாட்டு படத்தை வாங்கிட்டாங்க. தமிழ்நாடு வாங்கினவர் சிட்டி ஏரியா வேற ஒரு பாட்டு கொடுத்துட்டார் படத்தை படிக்காதவன். அவன் சொல்கிறான், ஆல்பர்ட்டை கேன்சல் பண்ணுங்க, நான் படத்தை அங்கே போடுவேன், தேவியில் போடுவேன் அப்படின்னு புரிய அவர் போய் ஜிவி கேட்டிருக்காங்க. ஜிவி சொன்னார், நான் கொடுத்தது தான், என்னோட படம் திருப்பி வாங்கிக்கும். மிஸ்டர் ஆல்பர்ட்டுக்கு நானும் ஓனரும் போயிருந்தோம். மிஸ்டர் ஆல்பர்ட்டு வாக்கு கொடுத்துட்டேன், பணம் வாங்கிட்டேன், உனக்கு படம் வேண்டாமா விட்டு போயிரு, நான் ஆல்பர்ட் கொடுப்பேன்ட்டார். அது ஸ்ட்ராங்கானார். அது அந்த படத்தை போட்டோம், 1.5 லட்சம் போட்டோம், 4 லட்ச ரூபா வந்துச்சு எங்களுக்கு. படிக்காது படம் போட்ட அன்னைக்கு புயல், மழை, வெள்ளம், அப்படி தேட்டர் சிட்டியே ஃபுல்லாக சம்சு பண்ணிக்கு, யாரும் வெளியே வர முடியாது. தேட்டரை படிக்கிறது தண்ணி, மேலே தண்ணி, தண்ணி நடந்து வரணும், வேனை வரல. பொட்டி வந்து பெரிய வேனில் வந்து வேன் பொட்டி இறக்க முடியல, வேனை கொஞ்சம் நிப்பாட்டி உள்ளே கொண்டாந்தோம். ஆடியன்ஸ் வர முடியல, இந்த கொடை பிரச்சனை நிற்காங்க, படம் ரிலீஸ் நிற்காங்க, இந்த வாசல் இல்லை கொடை பிரச்சனை நிற்காங்க, தண்ணி உள்ளே வர முடியாது. ஸோ போட்டோம் காலையில், படம் ஹவுஸ்ஃபுல், பேனர் இல்லை, கட்டோடு கிடையாது, புயல் மாடிச்சு, புயல் ஓயலை, காற்று, அந்த புயல் மட்டும் படம் பார்த்தாங்க. 4 நைஸு வந்து இன்னும் சொல்லியிருக்கேன், நைஸ் வரும்போது ஆடியன்ஸ் வெளியே போக முடியல, எல்லாம் ஸ்டே பண்ணிட்டாங்க, பப்ளிக்லாம் காலில் தான் போனாங்க. அந்த மாதிரி ஒரு வெறி வந்து ரஜினி சாருக்கு தான் வேலை கிடையாது. படம் மழை அடித்தா புயல் அடித்தாங்கன்னா படம் பார்க்கணும், படிக்காததும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். அப்போலாம் நம்ம கேன்டீன்லாம் நைட்லாம் ஃபுட்டு கிடையாது, அப்போ கட்லெட்டை பொச்சு கொடுப்போம், அதெல்லாம் சாப்பிட்டாங்க. அப்பயே கட்லெட்டு தான் ஃபேமஸ்ஸு. கட்லெட்டுன்னு நினைக்க சிட்டியில் நம்ம கட்லெட் யாரும் முடியாது, லைவாக பண்ணிட்டோம். கட்லெட் வந்து நம்ம ஊர் ஸ்டைல், சவுத் ஸ்டைலில் இருக்கும், முறுமுறுன்னு இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு அந்த ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். அதை சாஸ் கூட நாங்கள் தயார் பண்ணுவோம், தனியாக கருப்பட்டி போட்டு பண்ணி பண்ணுறோம், வெளியே சாஸ் வெளியே வாங்குறதில்ல. சரி சார், இப்போ படிக்காதவன் தான் வந்து பெரிய லெவலில் லாபம் கொடுத்துருக்கேன். லாபம் கொடுத்து எங்களுக்கு அப்போ தான் எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரி எங்கள் திரும்பி பார்த்துச்சு, இல்லை அருமை. அப்போ தான் தேட்டரை பற்றி வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அடையப்பா சவுண்டு, லைட்டு, சீட்டு அரேஞ்ச்மெண்ட்டு, பிரமாதம், அது எல்லாம் அதுலேருந்து எல்லா படம் வர ஆரம்பிச்சிச்சு. இது காரணம் எங்கள் ஆல்பர்ட்டு அவங்க தான், ஓனர் தான். ஓகே, அவங்க முதல்ல வேண்டாம் விட்டுன்னு சொல்லாமல், காசு போனால் பரவாயில்ல, பார்த்து நஷ்டம் வரதான் செய்யும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலை பாருங்க, அந்த வார்த்தை இன்ன வரைக்கும் நாங்கள் காப்பாற்றோம். அப்புறம் எப்போ சார் அந்த ரூல்லாம் போய் ஆல்பர்ட் கொடுக்காரு? அதுக்கு எல்லாம் அப்போல்லாம் இங்கே எல்லா படம் இங்கே போட ஆரம்பிச்சுடுறாங்க, எல்லா ரஜினியும் இங்கே வர ஆரம்பிச்சு. ஓகே ஓகே, கண்டினியூ அந்த ரூல்ஸ் உடச்சிட்டோம். தியேட்டர் கட்டினது ஒரு சவால்னா, அது பிக்கப் பண்ணது ஒரு சவால் தான். ஓகே, அதுலேயே உடச்சோம். அதில் அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் செய்ய முடியாது, தைரியம் கொடுத்தாங்க, நம்ம பேசலாங்க, பணம் அவங்க இல்லை, பணம் போடணும்னு தான் அது கஷ்டம் தெரியும், நினைக்கவே இல்லை. அதுக்கு பலம் கிடச்சிது, அவங்க தைரியம், கணிப்பு கரெக்டாக இருந்தது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா ஹிந்தி படங்கள் ஓடிச்சா, இல்லை அப்புறம் தமிழ் படங்கள் கொடுக்க ஆரம்பிச்சா? தமிழ் படங்கள் நிறைய ஓடிச்சா? நான் குச்சி கொத்தகை படம் போட்டேன், குச்சி கொத்தகை, அது பூரா ஓடிச்சாங்க. எல்லா படமும் உங்களுக்கு இந்த சகோதரப்பட்ட பக்கம், இந்த செல்ட்ரு வந்து அப்போ படம் போட்டு வச்ச உடனே தான் எல்லாரும் வர ஆரம்பிச்சா, திரும்ப வந்துட்டு அப்புறம் என்ன சினிமாவே ஒருத்தர் போகிறதானுங்க. ஜெயிச்சவங்க முன்னாடி சினிமா போகணும், இங்கே ஜெயிக்கணும், அவ்வளோதான், ஜெயிக்கணும், ஜெயிச்சிட்டே இருக்கணும். சரி, இப்போ அதே மாதிரி ஆரம்பிக்கும் போதே 2 தேட்டர் இருக்கணுன்றது இதுவா? ஏன்னா பொதுவாக மல்டிப்ளெக்ஸ்லாம் அப்போ கிடையாது, ஒரு தேட்டர் கட்டினா ஒரு ஸ்க்ரீன் தான் வச்சு இதுவாக இருக்கும். இப்போ 2 ஸ்க்ரீன் வைக்கலாம், 2 பெருசு, ஒன்று பெருசாக ஒன்று சின்னதா, அதுக்கு பேபி ஆல்பர்ட்னு பேர் வைப்போம். இதெல்லாம் எப்படி சார் நடந்தது? அவங்க வந்து எல்லாரும் மினி ஆல்பர்ட்டு, லிட்டில் ஆல்பர்ட் சொன்னாங்க, மோனசன் அதை வேண்டாம், பேபி ஆல்பர்ட். பேபிங்கிறது குழந்தையெல்லாம் விரும்புவாங்க, ஆசையாக இருப்பாங்க குழந்தைன்னா, பேபி ஆட்டோவின்னாங்க. அந்த பெரியவங்க பண்ண பார்த்தது பேபிங்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயங்கள். லிட்டில் மினிலாம் அது வியாபாரமாக்கும்.
பேபிங்கிறது எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். அதான் பேபி ஆகட்டும் பேர் வச்சாங்க. ஓகே ஓகே. அப்போ வந்து சொல்லுவாங்க சின்ன படங்கள்லாம் ஜூப்ளி ஓடும். ம். அதெல்லாம் பேபி ஆகட்டும் சின்ன சின்ன படங்கள், புது ஆர்டிஸ்ட் படங்கள் எல்லா படமும் வச்சோம். ஆண் பாவம் படம் பாண்டியராஜன் சார். படிக்காத படம் ஆல்பர்ட்டில், ஆண் பாவம் பேபியில் போட்டோம். ஓஹோ. அப்போ பாண்டியராஜன் புதுசாக வர்றாங்க. அங்கே போட்டு ஒரு வாரம் அட்வான்ஸ் புக்கிங் ஃபுல், 10 நாள் புக்கிங் போயிட்டே இருக்கும். அது அந்த கான்செப்ட். அப்போ லாங்குனுக்கு பேபி ஆகிட்டு, பெரிய படங்கள் ரஜினி, கமல், விஜய் படங்களுக்கு ஆல்பர்ட் அப்படி அப்பயே முடிவு பண்ணாங்க. ஓகே. இன்ன வரைக்கும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே. இப்போ பெரிய படங்கள், பெரிய ஹீரோ படங்கள்லாம் இதில். ஆமாம். சின்ன படம் புதுசாக வர படங்கள் அப்பப்போ துல்லாமன் துல்லும், காதலுக்கு மரியாதை, அப்பெல்லாம் விஜய் வந்து அப்போ உள்ள என்ட்ரி ஆடுறாங்க. எல்லா படமும் அங்கே ஜூப்ளி ஓடிச்சு. துல்லாமன் துல்லும் பேபி ஆல்பர்ட்ல தான். ஆமாம், அவர் அப்பதான் வராருன்றனால காதலுக்கு மரியாதை, துல்லாமன் துல்லும் எல்லா படமும் அங்கே பேபியில் ஜூப்ளி. காதலுக்கு மரியாதையும் கிட்டத்தட்ட 150 நாள் ஃபுல்லாக போச்சு. ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணது ஆண் பாவம் தான். அது வந்து எல்லா படமும் வர ஆரம்பிச்சிச்சு. பூவனக்காக, ஏவிஎம் படம், மின்சார கனவு ஆல்பர்ட்டில், பாரதி கண்ணம்மா சேரன் படம். அவர் கோயில் போட்டு இங்கே வெளியே போய்ட்டு வந்து வர்றாரு. வந்து சேரன் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் பார்த்த உடனே ரொம்ப இம்ப்ரெஷனிங் ஆகிட்டார். சூப்பர். அப்படியே உள்ளே போய் பேசலாம் சார். தொடர்ந்து ரஜினி சார் படங்களுக்கு ஆல்பர்ட் தியேட்டர் வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்குன்றத நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். குறிப்பாக படையப்பா ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் இவர் பயங்கரமாக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். ஸோ ரஜினி சாரோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஆல்பர்ட் தியேட்டர் எப்படி இருக்கும் சார் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே? அது வந்து அந்த ஊர் திருவிழா மாதிரி தான். ஃபுல்லாக ரோடே பிளாக் ஆயிரும். அதுவும் படையப்பா சைடில், படையப்பா பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா அது ரம்யாகிருஷ்ணன் கேரக்டரும் ரொம்ப ஒரு ஆப்போசிட் கேரக்டர். ஆமாம். அது முத நாள் அன்றைக்கி நம்ம படம் போடுற அன்றைக்கி ஷோலே நம்ம காலத்துக்கு போட்டு ரஜினி காலத்துக்கு போடுவாங்க. ஆமாம், அந்த ஊஞ்சல் சீனுக்கு முன்னாடி உடனே கத்தி அடித்து வீசிட்டான் சர்னு ஸ்கின். கிட்டத்தட்ட ஒரு 4 அடி ஸ்கின் கம்ப்ளீட்டா கத்தி எடுத்து வீசிட்டாங்களா? ஆமாம். என்னடா இங்கே தலைவரை பார்த்து நீ காலத்துக்கு போடுற விட்டு மேலே ஏறிட்டான். சரி ஸ்கின் கிழிச்சான், சர்னு கிழிச்சானு. ஒரு 4 அடி உயரம், 2 அடி அகலம், ஸ்கின் அப்படி கிடக்கு. படம் ஓடுது, முடிச்சாச்சு. அடுத்த ஷோவுக்கு படம் போக முடியாது. ஆமாம். டிக்கெட்லாம் ஃபுல்லு. டிக்கெட் ஸ்கின் தொங்கிட்டு இருக்கு. ஸ்கின் ஒட்டனா முடியாது, டைம் இல்லை. ஒன்று ஸ்கின் மாற்றணும், பேட்ச் பண்ணணும். அப்போ நான் இந்த உள்ளே வெளியே போய் பப்ளிக்கை கேட்டேன், இந்த மாதிரி படம் வெளியே ஜடம் அப்படி கிணுக்குது, ஏமா இந்த மாதிரி ஷோ போடுறான் தான் ஸ்கின் கிழிச்சிட்டாங்க, பரவாயில்லையா? பார்க்குறேன் சார், படம் பார்த்து ஆகணும், பரவாயில்லன்ட்டாங்க. அந்த ஸ்கின் பிடிச்சி ரஜினி மகனை பார்த்தா ஓட்டா தெரியும். ஃபேஸு க்ளோஸாக பார்க்கும்போது பாதுமா தெரியாது. உள்ள அதை படம் பார்த்தாங்க. அதே ஸ்க்ரீனில் தான் படம் போட்டு 3 ஷோ ஓடிச்சு. பேச்சு பண்ணதுக்கும் டைம் இல்லை. ஷோ டைம் ஒன்றே வளர்ப்போம், ஒன்றே ஷோ. படம் பெரிய படம் இல்லை, கேப் கிடையாது. அப்புறம் நம்ம ஒரு மறுநாள் காலையில் தான் ஸ்கினை பேட்ச் பண்ணி புது ஸ்கின் போட்டோம். ஸ்கின் வரதுக்கு 5-6 நாள் ஆச்சு. இப்போ பிளாஸ்டிக் ஒட்டி படம் போட்டோம். பாம்பே ஸ்கின் வரும். டெம்பரரி ஆளை மெக்கானிக், அவர் ஒரு ஸ்கின் மெக்கானிக் பேர் வைப்பார், வந்தார். ஆனால் காலையில் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணி டெம்பரரியாக பண்ணி கொடுத்தார். அப்போ கூட அந்த தையல் தெரியும். அப்படின்னு கேட்டேன் பப்ளிக்கிட்ட. அவங்க படம் பார்க்குறேன்ட்டாங்க. ஏன்னா திடீர்னு வந்து என்னப்பா கத்துவாங்கல்ல, ஃபஸ்ட்டு சொல்லிடணும். பப்ளிக் எல்லாம் வந்தாங்க, ஃபேமிலி குழந்தைங்க வந்தால் எல்லாம் பார்க்க என்ஜாய் பண்ணாங்க. அது குறையா இருந்தாலும் அது ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஆகிப்போச்சு. அப்படியும் படம் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு பேரை கிரியேட் பண்ணிட்டாங்க. அது ஃபஸ்ட்டே படம் மாற்றணும். சிட்டியில் 50% வசூல் இங்கே வரைக்கும். இப்போ சிட்டியில் 4 தேட்டர் போட்டாலுமே ஒரு படத்தை வருமானத்தில் பாதி வருமானம் இங்கேருந்து தான் வரும். அந்த மாதிரி இது ஆடியன்ஸ் இங்கே உள்ளே வர இடம். தியேட்டர் நல்லா மெயின்டைன் பண்ணிப்போம், தியேட்டர் கம்மி, இங்கே தான் வருவாங்க எல்லாரும். அந்த மாதிரி அது ஒரு புது அனுபவம். ரைட் சார். ஆனால் ஒவ்வொரு தடவையும் ரஜினி சார் வந்து ஃபேமிலியோட இங்கே தான் வந்து படம் பார்க்க வருவார். எல்லா படம் பால்கனியில் டி ரோவில் தான் டிக்கெட், டி ரோவில் தான் கொடுப்பாங்க. அதராஜன் அந்த ஃபேமிலியில் வருவாங்க. அந்த 1 ரூபா 32 டிக்கெட் 32 டிக்கெட்டு. அந்த டி ரோ வந்து சென்டராக இருக்கும். ஓகே. அதனால் அந்த இடத்துல பார்ப்பாங்க. அவங்க ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ரஜினி சாரே படம் தளபதி பார்த்தாங்க, இப்போ வீரா பார்த்தாங்க. அவங்களும் பால்கனிக்கு வந்து படம் ஃபுல்லாக பார்த்தாங்க. அந்த அனுபவம் நம்ம என்ன சொன்னால் கூட நேரடி அனுபவிக்கிறது சுகம் தனி தான். ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறாங்க, எங்கே கையிட்டுறாங்க, இது ஒரு தேவை இல்லை. ரத்தராஜி வந்து கட்டாக வந்துடுவாங்க, மேட்ரிஸை பார்ப்பாங்க. வந்தாங்கன்னா கரெக்டாக டீரில் உள்ள கார் இறங்கணுன்னே அவங்கள விட மாட்டாங்க. ரசிகர்லாம் சூழ்ந்து நின்றுக்காங்க. போலீஸை போட்டு அவங்க 15 சொல்லி மேலே கொட்டு காராச்சு. இந்த படம் முடியும் நான் அங்கே நிற்பேன். அங்கே ஒரு 300 சீட்னா அங்கே 100 பேர் வெளியே நின்றுருப்பான், படம் பார்க்க மாட்டான். அது கொண்டாட்டம் தான். வேற யாரெல்லாம் இங்கே வந்து படம் பார்ப்பாங்க? ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்கும். ஆடியோ ஃபங்க்ஷன் இங்கே நடந்திருக்கு. குஷி ஃபங்க்ஷன் நடந்தது. சூர்யா டைரக்டர். இப்போ அஜித் விஜய் வந்தாங்க. ஓ, 2 பேருமே ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அது ஒரு கிளாமர். இல்லை ஒன்று அன்றைக்கி
2 ஷோ கன்சர்ன் கொடுத்தேன். அப்போ சூர்யா பிக் பீரியட் அப்போ. நம்ம வாலி முடிச்சுட்டு வராரு, அதனால இன்னைக்கு ஹீரோவா ஜொலிக்காரு. டைரக்டராக பயங்கரமாக மாடர்ன் டைரக்டருமாங்க அவர். 2 படம் பண்ணதான் 2 வந்தாங்க அன்னைக்கு ஓகே. ஃபங்க்ஷன் வச்சாங்க. அது பெரிய கிளாமராக இருந்தது. சேர்ந்து வந்து அதான் எனக்கு தெரிஞ்சு அதான் உண்டு நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து அதான் ஒரு ஆடியோ லான்ச் வர்றது. வந்தது தான். நல்ல சூர்யா நல்லா அந்த அவருக்கு ஒரு பிக் பீரியட். இன்றைக்கும் நடிகனா டாப் ஆகுறாரு. வேற என்னென்ன படங்கள்லாம் குஷி மாதிரி இங்கே ஆடியோ லான்ச் நடந்திருக்கு? நிறைய படங்கள் நடந்திருக்கு. குஷி படங்கள், கவிதையால படங்கள் எல்லாம் நிறைய படம் நடந்திருக்கு. ஓகே. அதே மாதிரி வெற்றி விழாக்களும் இந்த மாதிரி நடக்கும். வெற்றி விழா விஜய் படம் அந்த தலைவா இங்கே தான் பண்ணாங்க. ஓகே. கண்டேஸ் விஜய் வந்தாங்க. ஆ. நல்லா கிராண்டாக பண்ணாங்க. ஒரு அப்போ மாஸ் பீரியட் வந்து விஜய் அந்த படம் பார்த்துட்டு சீரியல் கொடுத்து பெரிய அந்த அந்த கேளப்புமாங்கல்ல அது எனக்கு கிடச்சிது அன்னைக்கு. ஓகே. இப்போ கூட நான் நேற்று கூட எம்ஜிஆர் படம் எடப்பாடி அந்த இதயக்கணி 220 படம் ஓடுது. ஃபஸ்ட்டு நாங்கள் 3 ஷோ போட்டோம் ஆல்பட்டில். அப்புறம் டெய்லி ஒரு ஷோ ரன்னிங் பேபியில் போட்டோம். இன்னும் படம் ஓடிட்டுருக்கு. அது 25 நாள் ஃபங்க்ஷன். நேற்று வந்து எம்ஜிஆர் பக்தர் குழுன்னு ஒரு குரூப் வந்து ஃபங்க்ஷன் வைக்கணுன்னாங்க. உடனே நாங்கள் போய் என்னை கூப்பிட்டாங்க. நான் கூட போனேன். இன்வைட் பண்ண தான் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் தியேட்டர் படம் பார்த்து 20 வருஷம் ஆச்சு, இப்போ பார்க்குறேன். நாங்கள் அந்த எம்ஜிஆரை பார்த்தோன்னா அவங்களுக்கு கண் கலங்கிருச்சு. அதாவது தியேட்டரில் பார்க்கும்போது இப்போ தனியாக பார்க்குறதுக்கும் தியேட்டர் வித்தியாசம். தியேட்டர் பார்க்கும்போது கை தட்டுறது, கிளாப்ஸ் அடிக்கிறது, பூ போடுறது பார்த்தோம். அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டார். இந்த சீட்டில் உட்காந்தார் இந்த எடப்பாடியா. ஓகே. அங்கே ஆர்வம் பண்ணி கத்துறது, காட்டுறது, எம்ஜிஆர் இன்டர்வியூ கத்துனது எல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு அவரே தனி அறியாமல் கணக்கிலாங்கிட்டார். அது தியேட்டர் அனுபவம். உங்களுக்கு அந்த சமயத்தில் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல, இல்லை ஃபோன் பண்ணி கேட்பாங்கல்ல, எப்படி இருக்கு கலெக்ஷன், படம் சரியா போகுதா? இல்லைங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. மிஸ்ஸா கண்டவன்லாம் ஏஎம் சரவணன் சார் வந்து படம் வந்த அன்னைக்கு கிளைமேக்ஸ் வேறு வச்சுருந்தாங்க. கிளைமேக்ஸ் அந்த மாதிரி அந்த காஜல் வந்து அவங்க அந்த சன்னி கன்னியாசை போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் அதான் ஒரிஜினல் கிளைமேக்ஸ் அதில். அப்போ அன்றைக்கி எல்லோரும் படம் வந்து ஜாலியான படம். அது லவ், ட்ரையாங்கல் லவ், பிரபுதேவா, அரவிந்த் கஜோல் பாட்டு கட்டு அந்த அந்த இன்னும் பாட்டு வரும்ல, வெண்ணில பாட்டு கட்டி பிடிக்கும் போது தேட்டரே கத்துவாங்க. அது எமோஷனாக பாட்டு. படம் ஃபுல்லாக யூத்து. முடிக்கும்போது அந்த சோகம் முடித்த உடனே சரவணன் சார் கடை என்ன செய்யலாம் சார், நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. கடைசி முடியும் போது கொஞ்சமாக டல் ஆயிடுது. அரவிந்த் ரெண்டும் கல்யாணம் பண்ணல. அந்த பொண்ணு தனியாக கணேச போகிறாங்கிறது அந்த காலத்து ஓகே. இன்றைக்கி 2 பேரும் ஒரு மாஸ் ஏறாம் பாட்டு அடித்து தூள் கிளப்புது, ஒரு மாஸாக இருக்குது. அப்போ டக்குன்னு நம்மனா கிளைமேக்ஸை மாற்றி அன்னைக்கே. ஆனால் டைரக்டருக்கு விருப்பம் கிடையாது ராஜீவ் மேனன் சார். ஆனால் சரவணன் சார் தான் வேண்டாம், எனக்கு ஆடியன்ஸ் தான் முக்கியம். எனக்கு ஏவிஎம்முடைய பாரம்பரியம் வந்து ஆடியன்ஸ் என்ன நினைக்காங்களோ அதை மாற்றுவோம். டைரக்டருக்கு எனக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் ஆடியன்ஸு ரியாக்ஷன் வந்து தேவைப்பட்டால் நான் மாற்றிடுவோம். ஏன்னா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணணும். உடனே மறுநாள்லேருந்து அது கிளைமேக்ஸ் மாற்றிட்டாங்க. ஓகே. இந்த பிறகு கல்யாணம் பண்ணுற மாதிரி, குழந்தை வர்ற மாதிரி வச்ச உடனே படம் எங்கேயே அது சரவணன் சார் சரி, கவிதாடான் சரி, ஆரம் வீரப்பன், சத்யாம்சி இவங்கெல்லாம் நான் டச்சில் இருப்பேன். அவங்க படம் போடுவேன், நான் என் ஃபோனில் கேட்பாங்க, ஒப்பீனியன் கேட்பாங்க, சொல்லுவேன். அது மரியாதை கொடுப்பாங்க. நான் கொடுக்க பாயிண்ட்டுக்கு வேல்யூ கொடுத்து மாற்றுவாங்க. இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னு இல்லை, நல்லா இல்லை. நமக்கு தேவை படம் ஓடணும். கரெக்ட். தியேட்டருக்கு என்ன வேணும், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணணும், படம் ஓடணும். ப்ரொடியூஸருக்கு என்னென்ன, அவங்களுக்கு அடுத்த படம் பெரிய படம் எடுக்கணும், பணம் வரணும், வெற்றி படணும். அதுதானே நோக்கம். இல்லை நோக்கம் அதானே. அப்போ அதுக்கு ஒரு சொன்னும் போது எடுத்துட்டாங்க. எடுக்கிறதுக்கே பெருந்தன்மோன். சூப்பர். அதில் சரவணன் சார் சார் அதே மாதிரி ஆரம்பிப்பா ஐயாவும் அப்படி தான். நல்லா கேட்பாங்க, என்ன இது கேட்பாங்க, கேட்டால் சொல்லுவாங்க, மாற்றுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. அது பாலச்சந்திர டேரக்டர் நான் நிறைய பேசிக்கிறேன் பாலச்சந்திர டேரக்டர். அந்த அனுபவம் இருக்குது. சார் என்ன சொல்லுவார் பாலச்சந்திர சார்? பாலச்சந்திர இந்த படம் கல்யாண நகர் படம் போட்டோம். அப்போ நேரம் படம் பார்த்தாங்க. அப்போ இந்த சீன் மாதிரி கொஞ்சம் லேக் ஆகுது. என் படத்துக்கு லேக்கு அடைச்சி ஒத்துக்குவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். என் படம்னா லேக்கு அடைச்சி ஒத்துக்குவான். அதில் ஒரு காரணம் இருக்கும் பாரு, சரியான்ட்டு அந்த படம் ஓடிச்சு. அவங்க டைரக்டர் படத்தில் அங்கே போய் படம் இண்டஸ்ட்ரிக்கு கமர்ஷியல் பண்ண முடியாது. அவர் பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். என் படத்துக்கு என் ஆடியன்ஸுக்கு இது பிடிக்கும், அவனுக்கு தான் படத்துக்கு அவனுக்கு பிடிக்கும், அதை மாற்ற வேணான்ட்டேன், சரியான்ட்டு. அது உண்மையாக போச்சு. அது நம்ம ஒத்துக்கணும். அதையும் கரெக்ட். நம்ம சொல்கிறத நான் கமர்ஷியலாக பேசுவேன். அவர் டேரக்டர் கமர்ஷியல் கிடையாது, பாயிண்ட் இருக்கணும், கேரக்டர் பேசணும். திரும்பி கேரக்டர் வெயிட் பண்ண முடியாது. அதனால் அது கரெக்டாக கொஞ்சம் சொல்லுவாங்க. வந்து 2 அறிவு பண்ணுவாங்க சார் என்கிட்ட. கொஞ்சம் ஒரு காமனாக சார்ட்டு நான் பேசுவேன். பாஷன் சார்கிட்ட இந்த மாதிரி எதுவும் சிலக்கண்ணா
இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து தேட்டருக்காரங்க கரெக்டாக சொல்லி காட்டு. ஆனால் என் படத்தை ஆடியன்ஸு அதான் தர்க்கம் பண்ணட்டும், இந்த கேரக்டரை விவாதம் பண்ணட்டும். சக்ஸஸ் மாதிரி கேரக்டர் வந்து நோ காம்ப்ரமைஸ், கான்ட்ரவர்சியாக கேரக்டர் கொடுப்பேன். அதை மற்ற வெளியே பேசுகிறாங்கல்ல, அதான் வெற்றியும்பார். சூப்பர், ரைட். கமல் சார் இது சம்மந்தமாக ஏதாவது பேசியிருக்காரா? படங்கள் நீங்கள் வந்து பார்ப்பாரா? கமல் சார் வந்து இந்த படம் போட்டேன், மைக்கேல் மதன காமராஜன். சிட்டி நாங்கள் தான் பண்ணியிருந்தோம். ஓகே. அந்த படத்தோட டிசைன் வந்து நீட்டாகணும். அது கமல் சாருடைய பெர்ஃபெக்ஷன் வந்து சின்ன பப்ளிசிட்டி போஸ்டர்லேருந்து பேப்பரை வந்து பார்ப்பார். என் படம் எங்கே பேசணும்னா போஸ்டர் தான் பேசும்பார். அப்போ நாங்கள் ஒரு சிட்டி நாங்கள் வேறு டிசைன் பண்ணியிருந்தோம். 10 டிசைன் எடுத்து போயிருந்தோம். வருஷம் நாங்கள் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். 48 டிசைன் பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது, கமர்ஷியலாக வேணும், ஆனால் நீட்டு வேணும் அப்படின்னார். குமார் டிசைன் ஒருத்தர் அவர் பாருங்கண்ணார். அவரை பார்த்தேன். பார்த்தோன்னா அவர் சொன்ன டிசைன் பார்த்தோன்னே அது வேற மாதிரி இருந்துச்சு. சரி காமிச்சு இதை பண்ணுங்க அப்படின்னா அது சொன்ன எடுத்துக்கிட்டேன். கமர்ஷியல் வேணும், அது சமயத்தில் என் பாயிண்ட்டு வேணும். ஏன் பாடச்சது மாதிரி என் ஆடியன்ஸுக்கு இதான் பிடிக்கும். கமர்ஷியல் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த படத்தில் கமர்ஷியல் இருக்கும், ஆனால் நீட்டாக்கணும் பார், அதை சொல்லுவார். அதில் அதை மாற்றணும் கொஞ்சம். அதை மாற்றிக்கிட்டு அவங்களும் தேட்டருக்கு படம் பார்த்தாங்க. அதனால் அவங்க அவங்க டேஸ்ட் வேறு, ஆனால் அவங்க சக்ஸஸ் கொடுத்துருக்காங்கல்ல. நிச்சயமாக. ஆப்ரேட்டர் ரூமில் இருக்கோம் இப்போ நம்ம. ஆமாம். ஸோ ஒரு படம் பார்க்க நாங்கள்லாம் வந்தோம் அப்படின்னா இந்த ரூமுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் அக்சஸ் கிடையாது. ஸோ இந்த இதெல்லாம் பழைய ஃபிலிம்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது. ஃபிலிம்லுங்கிறது இப்போ வந்து பார்க்குறீங்க இந்த ப்ராஜெக்டில், இது வந்து 35 mm ஃபிலிம். இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு ஃபுல் கேன் ஃபஸ்ட் ஹாஃப் போடும், செகண்ட் ஹாஃப் போடும். ஆரம்ப காலத்தில் டூரிங் கோட்டத்தில் ஒரு பட்ஜெட் தான் இருக்கும். இப்போ 2 பட்ஜெட் உண்டு. ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஃபிலிம் மாட்டோம்னா ½ hour ஓடும். போனோன்னா லைட்டு போட்டு திரும்பி எடுத்து போட 5 நிமிஷம் ஆகும். அப்போ கேப் வரும், திரும்ப திரும்ப ஏற்றி திரும்ப ரிவைவ் பண்ணி திரும்ப போடணும். அப்படி இன்டர்வல் மட்டும் ஒரு 3 நிமிடம் இன்டர்வல் விடுவாங்க. சிங்கிள் ப்ராஜெக்ட் தான் படம் ஓடும் டூரிங் கோட்டை, அதாவது டூரிங் தியேட்டரில். ஒரு இன்டர்வல் படத்தை இன்டர்வல் வரும், அதுக்கு முன்னாடி 3 இன்டர்வல் விடுவாங்க. காரணம் ரீல் மாற்றுறதுக்கு முடிஞ்சோடனே கீழே இறக்கி எடுத்து போட்டு திரும்ப மாட்டி ஓடணும். அது ஓட்டி ஒரு 6 இன்டர்வல் வரும். அதுக்கப்புறம் செமி பெர்மனண்ட் ஒரு தேட்டர் வந்து, செமி பெர்மனண்ட்னா டூரிங்கு செமி பெர்மனண்ட் ஒரே பட்ஜெட்டில் இந்த உலகம் படம் ஓடும். அப்புறம் வந்து கார்பன் தான், இப்போ இந்த பல்ப் இருக்குல்ல, கார்பன் தான் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும், அதில் தான் படம் ஓடும். செமி பெர்மனண்ட்டில் ஒரு தேட்டரில் ஒரு ப்ராஜெக்ட் ஓடும். அப்புறம் தேட்டர் வந்துச்சு பக்கா பெர்மனண்ட் தேட்டரு. அப்போ 2 ப்ராஜெக்ட் இருக்கும் போது அங்கே ஒயிட்டாக இருக்கும், டக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஆன் பண்ணுவோம் முடிஞ்ச உடனே. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து அப்போ கார்பன் தான், கார்பனில் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் வரும், சப்ளை வரும். அப்புறம் இந்த பல்ப் வந்துச்சு ப்ரொஜெக்டர்லேயே, இது ஃபைனல் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் டிஜிட்டல் தான். இதுக்கப்புறம் டால்பி வந்து ஃபிலிம்லேயே சவுண்ட் வந்து சவுண்ட் ட்ராக் வந்து தனியாக வரும், தனியாக கோடு வருது பார்த்தீங்களா? ஆமாம், அதுதான் சவுண்ட் ட்ராக். அது அப்போ டால்பி வந்து டிஜிட்டல் டால்பி ஃபிலிம்லேயே வரும், ஃபிலிம்லேயே ட்ராக் புரியும். அப்புறம் டிடிஎஸ் வந்து சீரிஸ் சவுண்டில் வராது, தனியாக சிடி வரும். அது டிடிஎஸ் என்ன பிரச்சனைனா சவுண்டு துல்லியமாக இருக்கும். டிடிஎஸ் வந்த புதுசு என்ன பிரச்சனை ஆச்சு எங்களுக்கு, ஃபிலிம் மோட்டோக்கும் சவுண்டு அதுலேருந்து வரும், நான் சிங்க் ஆகும், கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் நாங்கள். அப்புறம் 1 மாதம் செட் ஆகிடுச்சு, சவுண்டு துல்லியமாகும் டிடிஎஸ். அப்புறம் தான் இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி எல்லாமே ஆடியோ எல்லாம் வந்துடும். ஆடியோ தனியாக ஆடியோ விசுவல் தனியாக, ஆப்ரேட் பண்ண தனியாக. இப்போ படம் பிரிண்டில் வரும், இப்போ அங்கேருந்து ஆம்னா போதும். இது ஃபிலிம் வந்து ஒரு 10 வாரம் கொண்டு அப்புறம் கிராக் வந்துடும், கோடு வந்துடும் படம். அந்த அது டிஜிட்டல் அப்படி இல்லை, ஒரே மாதிரி.
இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா ரெட் சிவப்பு போகிறது இல்லை, ஆமா. ஒரிஜினல் கலர் ஈஸ்வன் கலர். ஆ. இப்போ கலரை போய் தேஞ்சு சவுண்ட் ட்ராக் தேஞ்சு கலரை போய் இந்த மாதிரி. இப்போ டிஜிட்டல் அப்படியே இல்லை. இப்போ இந்த இதே கண்ணி ஓடிச்சு இல்லை, இது அப்படியே 100 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஏன்னா எங்களுக்கு இது பிரமிப்பா இருக்கு, உங்களுக்கு இதுதான் வேலைன்றனால உங்களுக்கு பழகிருக்கும். பட் இருந்தாலும் இப்போ ஃபிலிம் இல்லை டிஜிட்டல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா ஒரே ஃபீல்டில் இப்போ இருந்திருக்கீங்க. இந்த படங்கள் இன்னும் 10 வருஷம் போனால் காணாம போயிடும். டிஜிட்டல் இருந்தேன்னா வருங்கால சந்ததிகளுக்கெல்லாம் உதவும். டிஜிட்டல் பண்ண போய் இந்த இதே கண்ணி படம்லாம் வசந்த மாளிகை, சிவாஜி படங்கள், புதிய பறவை, இப்போ தங்கப்பதகம் பண்ணுறாங்க, விதைக்கணி, காவல்காரன், இந்த படங்கள்லாம் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். பழைய பொக்கிஷன்ல பாதுகாக்கிறோம். ஃபிலிம் வந்து நெகட்டிவ்ல ஒரு ஏசி வச்சு தான் பண்ணால் தான் ஃபிலிம் கெடாமல் இருக்கும். பராமரிக்கிறதுக்கு யாரும் அந்த பாரம்பரியம்லாம் போயிடுச்சு. புரியுது. அத்தியாவசியம்லாம் பண்ணாங்க, இப்போ பண்ண முடியல. அதுக்கு ஒரு தனி ரூம் வச்சு ஃபிலிம் ஏசி இருந்தால் தான். அந்த பாம்பேல புனையில் இருக்குது எல்லா தமிழ் படம் ஃபுல்லாக ஒரிஜினல் படம் வச்சுருக்காங்க. அது சிலது கொஞ்சம் அதுவும் போயிடுது. தான் டிஜிட்டல் பண்ணால் தான் 100 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு கரெக்டாக. அப்போ இது 80களில் இது எவ்வளோ ரேட்டு? அப்போ 8-9 லட்ச ரூபா அப்பயே. ஃபோட்டோ ஃபோனு, வெஸ்டெக்ஸு, டேவிஸ் இன்ஃபிக்ஷன் கம்பெனிஸ். ஓகே ஓகே. பாம்பேல இருந்து தான் வரணும். பாம்பேல. ஓகே. அந்த பட்ஜெட் இப்போ கிடையாது. இப்போ எல்லாம் பங்கு ஃபேக்ட்ரி மூட்டாங்க. அதான் இருந்தும் அதை வச்சு பராமரிக்கும். சார் இதுதான் வந்து ரஜினி சார் வந்து தளபதி வீராக்கெலாம் இங்கே வந்து படம் பார்த்த இது இல்லையா சார்? இது இந்த சிவாஜி படம் அனுபவம் வந்து தியேட்டரில் வந்து அப்போல்லாம் 4 ஸ்கிரீன் தான் போடுவாங்க. 4 மவுண்ட் ரோடு, பொர்சாக்கம். ஆமாம், நீங்கள் சொன்னீங்கல்ல, 4 தேட்டர் தான் போடுவாங்க. அதை உடச்சது சிவாஜி தான். எல்லா தேட்டரும் சட்னு போடலாங்கிறத ப்ரூவ் பண்ணோம் சிவாஜி. இது கிட்டத்தட்ட 30 ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணாங்க. 30 ஸ்கிரீன் பண்ணால் பயந்தாங்க. 30 ஸ்கிரீன் போட்டால் ஒரு 3 நாள் படம் ஃபுல்லாகாதே மாதிரி கண்டினியூ 10-50 நாள் ஃபுல்லாக போச்சு 30 ஸ்க்ரீன்லேயுமே. அந்த படம் வந்து பெரிய பட்ஜெட் படம். ரஜினி படங்கள்லேயே பட்ஜெட் படம், சிவாஜி படம் பெரிய பட்ஜெட். ஏவிஎம் படம், சங்கர் டைரக்டரு, பெரிய ஹிட் எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கு தியேட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, பெரிய விலை பெருசு வாங்கிட்டாங்க. அப்படின்னா 4 தேட்டர் பத்தாது, ஒரு 7 சாசனம் போடுங்கட்டாங்க. எல்லா தேட்டரும் போட்டாங்க. நாங்கள் பயந்தோம். ஆனால் எல்லா தேட்டரும் அதில் தான் தேட்டர் நிறையா போட்டு சீக்கிரம் வசூல் எடுக்கிறதுக்கான அடித்தளம் போட்டது சிவாஜி தான். இப்போ ஹீரோக்கள்லாம் மாற மக்களோட ரசனையெல்லாம் மாற ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு சமயத்தில் ஒரு பேய் படங்களாக வந்துட்டு இருந்தது, ஒரு சமயத்தில் ஆக்ஷன் படமாக வந்துட்டு இருந்தது, ஒரு சமயத்தில் ஃபேமிலி படமாக வந்துடுது. ஸோ இந்த மக்களுடைய ரசனையை வந்து உங்களால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியல நீங்கள் இதுலேயே இருக்கிறனால. அப்போ டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க சினிமா. அப்போ சினிமா வந்து கதை ஒருத்தர் இருக்கும், வசனம் ஒருத்தர் இருப்பார், டைரக்டர் ஒருத்தர் இருப்பார், பாடராசிரியர் இருப்பார், எல்லாம் ஒன்றா உட்காந்து கதையை விவாதம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கருத்து மாற சினிமா பாலிஸ் ஆகும். ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஏற சொல்லும்போது இது வந்து படம் எடுக்க முன்னாடி, படம் எடுத்ததுக்கு அப்புறம் எங்கடா பெரிய படம் நாங்கள் பார்ப்போம், எங்கே அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு எக்ஸிபியூட்டரு, ஒரு ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், இவங்களுக்குள்ள ஒரு செயின் இருந்தது. நாங்கள் வந்து பப்ளிக் மூவ் பண்ணுற ஆட்கள் எங்கிட்ட ஐடியா கேட்பாங்க, சொல்லுவோம். இது வந்து கரெக்டாக இருந்தது. இப்போ வர காலம் மாற யாரும் படம் காட்டுறதில்லை. இப்போ எங்கள் அது டீம் தனியாக இப்போ படம் இருக்கிற ஒருத்தர் வேறு டீமு, படத்தை வாங்க வேறு டீமு, சேல்ஸ் பண்ணுற வேறு டீமு, தியேட்டர் எடுத்து வேறு டீம், இப்படி 4 டீம் ஆகிடுச்சு. எங்களுக்கு யார் ப்ரொடியூசர்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் பார்க்க முடியாது, எங்கள் ஒப்பீனியன் சொல்ல முடியாது, கேட்க ஆள் கிடையாது. ஏன்னா அவங்க பிசினஸ் அடுத்த வேலையை பார்த்துறாங்க. இப்போ ஏவிஎம் ஸ்டுடியோவில் பண்ணுவாங்க, படம் எடுத்தாங்கன்னா 100 நாளைக்கு டெய்லி ஒர்க் பண்ணுவாங்க. எஜமான் படம் பார்த்தீங்கன்னா படம் பார்த்து ரிலீஸ்லேருந்து சரவண சார் டெய்லி உட்காந்து நாளைக்கு என்ன விளம்பரம் வரணும் எனக்கு கேட்பாங்க. 100 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண மாதிரியே ஆஃப்டர் ரிலீஸுக்கு அப்புறம் 100 நாள் ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்து 100 நாள் படம் ஓட என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி கவிதைராஜ், சத்யாமிஸ்தரி. அப்போ அந்த ஜிவி ஃபிலிம்ஸ் எப்படி படம் பப்ளிசிட்டி பண்ணுறது, எப்படி அபராதம் வெட்டுறது, ஃபங்க்ஷன் வைக்கிறது, இப்படி தான் படம் போகும். இப்போ அப்படி இல்லை. ஆடியோ ஃபங்க்ஷனோட ஒரு படத்தோட இது முடிஞ்சு போதில்லை. ஃபங்க்ஷன் என்ன முன்னே 100 டேஸு ஜூப்ளி ஃபங்க்ஷன் வைப்போம். இப்போ ஆடியோ ஃபங்க்ஷன் தான் ஆரம்பமாக முடிவாக தான் இருக்குது. அதை தாண்டி வரதில்லை. அது இது அதை ஒத்துக்கணுன்னாங்க. அதுவும் சக்ஸஸ் ஆகுது இல்லை. நானும் சக்ஸஸ் பண்ணேன், இப்போ சக்ஸஸ் ஆகுது இல்லை. என்ன தொடர்பு இல்லை. இப்போ ஃபோன்லேயே இந்த மாதிரி வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பேசுகிறோம். நேராக பேசுகிறத இப்போ வாட்ஸ்அப் நல்லா ஓகே வெரி குட் இப்படி தான் ஒப்பீனியன் சொல்கிறோம். நேரில் பேசும்போது சந்தோஷப்படுறேன், சிரிக்கும், இது கிடையாது. இதெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ரெண்டு மாறி போச்சு இல்லை. அது நாங்களும் அதை சேர்ந்துட்டு அதையே ஃபாலோ பண்ணுறோம். புரியுது. எங்கள் பாதையை மாற்றிக்கிட்டு இதோட ட்ராவல் பண்ணுறோம். இப்போ ஆல்பர்ட் தியேட்டருக்கு இப்போ புது படங்கள் வரும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எப்படி இருக்குது? நல்லா இப்போ நிற்பான். இந்த மாதிரி கிளாமர் கிடையாது. பெரிய படங்களுக்கு கிளாமர் இருக்குது. ஒரு வாரம் நல்ல கிளாமர். அப்போ தான் ஆவரேஜாக 50% தான் போகுது. அதில் படங்கள் சீக்கிரம் வசூலாகுது. ஆனால் அடுத்த வாரம் படம் வந்துடுறதில்ல. முன்னே ஒரு படம் வந்ததுன்னா 3 மாதம் படம் மாற்ற மாட்டோம். இப்போ எவ்ரி படம் மாற்றணும் இல்லை. அதனால் அது ஃபில் அப் பண்ணுறேன். ரைட்டு சார், சந்தோஷம் உங்களை சந்திச்சதில்லை. நன்றி சார். நன்றி சார்.